ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, என்ன வருது? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிப்போம். வாக்குத்தத்தத்தில் முதலாவது அந்த ரெண்டு அப்புறம் கொண்டு போக. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இந்த இடத்துல நிற்கவனுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் லேசாய் லகுவாய் எல்லாம் வந்து அவன் பலிக்கும். அவன் தன் பலத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பலத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாட்ஸ் யுவர் பிரிபரேஷன்? ஃபர்ஸ்ட், நான் ஒன்றும் இல்லை, என்னாலே இது கூடாது இந்த இடத்துல இருந்தான்னா இப்ப என்ன பண்ண முடியும்? அடுத்ததுக்கே போக முடியும். சோ the first beginning சரியில்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன, அந்த ப்ராமிஸ் வந்து ஹோல்ட் பண்றது கஷ்டம். the first one, கர்த்தர் என் பலன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் என் பலன் என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் வர்க் பண்ணலாம், படிக்கலாம், டே டு டே வாழ்றோம், எல்லாமே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்ப கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிற இடத்துக்கு நான் வரணும்னா எந்த இடத்துல நிக்கணும்? நான் பலவீனன். நான் பலவீனன் அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் ஓட்டினேன், 7 மாதங்கள் ஓட்டினேன், ஆனா இந்த 8வது மாதம் ஓட தெரியல. அந்த இதுவரைக்கும் வாழ்க்கை ஓடிச்சு, இனி எப்படி ஓடுது தெரியல. உங்க பலன் எனக்கு வேணும். நான் நினைச்சுக்கிட்டேன், ஆனா எத்தனையோ நான் இழந்துட்டேன், எத்தனையோ உங்க மகிமையை நான் பார்க்கல. இப்போ உங்க மகிமையை நான் பார்க்கணும். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாக்குகளை நிறைவேறணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? ஏன் பலத்துல என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. Praise the Lord. Hallelujah. See, we are not called to strive. அப்படின்னா அப்படியே ஏதோ வாழ்க்கையை ஓட்டவங்க இல்லை. நம்ம we are called to thrive. அப்படின்னா தெரியுமா? நாம் பெருகிறவர்களா இருக்க வேண்டும், செழிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் ஞாபகத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு என்று ஒரு விலைக்கிரை செலுத்தப்பட்ட விலைக்கிரை எப்படி இருந்துச்சுன்னா அவரை செலுத்தி இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. மறந்துடாதீங்க. A price has been paid which you cannot even imagine. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஏதோ இல்ல உங்க வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படிதான் அவங்க அது சொல்றது. கர்த்தர் என் பலன். அதுக்கப்புறம் சொல்றான் இப்படின்னு சொல்லி, இப்படிதான் இருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கை. கர்த்தர் என் பலன். அப்போ என் பலத்தை சாடும் பொழுதுதான் பயம், நடுக்கம் வரும், குழப்பம் வரும், வீண் வார்த்தைகள் வரும், தோல்விகளை பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. Don't use God as a help. அவர் ஏதோ ஒரு உதவி செய்கிறவராக. ஏன் நிறைய நேரத்துல நம்ம சங்கீதத்துல படிச்சுட்டோம், கர்த்தர் என்பதற்கு ஆபத்துக்கான அனுகூல துணையானவர். சோ ஹெல்ப்புக்கே ஞாபகம் என்ன தெரிய மாட்டேங்குது, அவரு தான் என்ன நடத்தும்னே தெரிய மாட்டேன். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு காரியம் இருக்குது, ஒரு சூழ்நிலை வருது, என்ன தெரியணும்? He has to lead me. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் don't take help, ask him to lead. There's a big difference. Don't take help. First level okay. புரியுதா உங்களுக்கு? அங்கே நான் தங்க முடியாது, அங்கே தங்க முடியாது. I have to go to a higher place. இந்த மாதம் வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் சொல்லி அவன் பார்த்து தைரியமா சொல்றான். அப்ப ஆண்டவர் மாதத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? தீவிர வேகம், இன்டென்ஸ் ஸ்பீட். தீவிர வேகமாய் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க போகிறார். நம் காரியம் நடக்க போகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா உன்னதமான ஸ்தலங்களில நம்ம என்ன பண்ண போறோம்? நடக்க போகுதுன்னு சொல்லலாம், அல்லது நுழையும் திறன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம், அல்லது என்ன சொன்னா மேன்மையான உயர்ந்த வாழ்க்கைக்குள்ள போக போகிறோம், நம்ம வாழ்க்கை மாற போகுது என்று சொல்லலாம். You can use all these words. Access to high places. Praise the Lord. Hallelujah. ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
ஏன் சொன்னா முதலாவது ஆவிக்குரிய காரியம், இரண்டாவது பூமியில வெளிப்படும். மறந்துடாதீங்க, எப்ப ஆவிக்குரியதை பேசி நிற்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியம் பூமியில வெளிப்படும். That's what God says here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா பலன், மறந்துடாதீங்க. So you must always have God to lead you. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இந்த பூமியில அநேக காரியங்கள் உண்டு. என்ன பண்ணிடாதீங்கன்னா, the focus ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய focus என்ன பண்ணிடாதீங்க, உலகத்தின் காரியத்துல கவனம் செலுத்தாதீங்க. Your focus always should be on your purpose. உங்களுடைய தேவனுடைய நோக்கம், உங்க வாழ்க்கை குறித்து தேவன் வைக்கிற நோக்கம், திட்டம், இதுலதான் உங்க கவனம் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க கவனம் இருக்கணும். இந்த பிக்சரை வச்சுதான் மத்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். Praise the Lord. ரொம்ப முக்கியம். ஏன்னா out of the picture போச்சுன்னா you're wasting your time. Outside the purpose is wasting of time, wasting of your energy. நீங்க என்ன பண்றாங்க தெரியாததுனால பிரச்சனைகளுக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஃபுல்லா இதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், the purpose of God அதுக்கு வர மாட்டோம். அங்க வந்து நின்னு now you call forth, you will align, things will align. ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது கூட. Praise the Lord. Very important. கர்த்தர் உங்கள் முன்னே போனால் உங்கள் கோணல் செவ்வையாகும். நீங்க கோணலை செவ்வைப்படுத்துவதற்கு கவனம் செலுத்தாதீங்க, கர்த்தர் முன்னே செல்வதற்கு இடம் கொடுங்க. சொல்ல பாயிண்ட் புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. தெளிவுபடுத்துங்க. நீங்க போராடிட்டு இருக்காதீங்க, நீங்க போராடுறது கர்த்தர் அழைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையில ஒவ்வொன்றும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்திருக்காரு, ஒன்னொன்னு முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் முடித்தத நீங்க எடுத்துக்கிட்டு ஓடதான் சொல்றாரே தவிர உங்களை போய் போராட சொல்லல. உங்களுடைய போராட்டம் எதற்கு வளர்த்திருக்குன்னு தெரியுமா? உங்கள் சுயமானது மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானது உங்களை மேற்கொள்வதற்கு அதுலதான் கவனம் செலுத்துங்க. வெளிப்புறத்தை கவனிக்காது, எல்லாம் மாறி ஆகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். வேலையில எப்படி செழிப்பேன் யோசிக்காதீங்க. வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அது தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாரா? இவைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும் பொழுது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். வாய்க்க பண்ணுவாய். You don't do searching, you sit in the presence of God. You focus on the word of God. கர்த்தருடைய வார்த்தையில தேவனுடைய பிரசன்னத்திலும் தேவ சத்தத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உருமாற்றுவார். When you are in the purpose of God, அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்தருள்வார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம கண்களை எப்பொழுதும் அவர் மேல் நோக்கமா கவனமா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோ இந்த மாதத்துடைய நம்ம போகும் பொழுது பார்க்கிறதுக்கு அநேகம் உண்டு, வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 14-15 இது நடக்க போகுது. ஆமா, வாசிக்கலாம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் துணிந்து உன்னிடத்தில் வருவார்கள், உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து. நல்லா பாருங்க, என்ன சொல்லுவாங்களா? கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதான் வாக்குத்தத்தம். God wants to make. ஆமா, ஆமா, இப்படிதான் ஆண்டவர் மாற்ற விரும்புறாரு. இதுதான் இவன் சொல்றான், அவர் என் கால்களை மாற்கால்களை போல ஆக்கி
உயர்ந்த ஸ்தலங்களை நட பண்ணுவார். ஏன்னா கர்த்தர் என்னை நித்திய மாட்சிமை மாற்ற போறார். ஆமா, there's going to be big change. A big change is going to happen. ஆமா, பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. ஏன்னா God is giving speed and God is giving access. தீவிர வேகத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த நுழையும் திறன் கொடுக்கிறார். You can enter into the spiritual. அது சொல்றது, தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்துக்குள்ள நுழையும் பொழுது நீங்க எப்படி அமைச்சனா வேறு மனுஷனா மாறுவீங்க. அந்த இடத்துக்கு வேண்டிய காரியங்கள் என்ன வேண்டுமோ, உடைய உயர்வுக்கு, உடைய ஆசீர்வாதத்திற்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் அந்த என்ன சொல்றது நுழையும் திறனை கர்த்தர் கொடுக்கிறார். Hallelujah. Everything from above you receive, on the earth you will just take it over. Success. Praise the Lord. So easy. You receive from above and you will have successful life here. From above. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Praise the Lord. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அந்த தீர்க்க தரிசனத்துடைய வாழ்க்கை நிறைவேற்றுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் நீங்க செய்தாக. Right? For the prophecy to fulfillment in your life. ஒரு தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் அது வருவதற்கு ரெண்டு காரணம் முக்கியம். Number 1, receiving by aligning. ஒன்றிணைவதன் மூலம் பெற்றுக்கொள்ளுதல். ஒன்றிணையும். First align with the prophecy. ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் செய்வார். கர்த்தர் தான் செய்வார். ஆனா கர்த்தர் செய்ய வேண்டுமானால் என்னுடைய பங்குல இருக்கு. என்ன செய்யணும்? இசையணும். நான் எதோட இசைறேன்? தீர்க்க தரிசனத்தோட என்ன பண்ணணும்? இசை. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொல்றேன், கர்த்தரின் கால்களை மான்கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களை நடக்க பண்ணுவார். இஸ் அலைனிங் வித் காட். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு கூட இசைகிறார். அப்ப தீர்க்கதரிசனம் வரும் பொழுது நான் என்ன செய்யணும்? அவரோட கூட இசையணும். முதலாவது இசையாம நான் மாற முடியாது. The word is sent. இந்த வசனம் எதுக்கு அனுப்பப்படுகிறதா? அவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியம் வாய்க்கும்படிக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வார்த்தையானது செயல்பட வேண்டுமானால் வார்த்தையோட நான் இசைய வேண்டும். அப்போ தீர்க்க தரிசனத்தை நான் பிடித்துக் கொண்டு என்ன பண்ண, அந்த தீர்க்க தரிசனத்தோடு கூட என்னை இசைந்து கொண்டு பேசணும். This is what God said and this is what I am. என் சூழ்நிலை அல்ல, நல்லா புரிஞ்சுங்க, சூழ்நிலையும் இல்லை. What God said பேசணும். First thing is receiving by aligning. அவங்க இசையாம இல்ல, ரெண்டு பேர் ஒருமனப்பட விட்டால் என்ன ஒன்றாய் நடக்க முடியாது. See, God is sending what he wants to do. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அனுப்புகிறார். நான் என்ன செய்யணும்? கர்த்தர் இப்படி செய்ய விரும்புகிறார், ஆகையினாலே அது என் வாழ்க்கை ஆகட்டும் என்று சொல்லி இசையணும். Praise the Lord. The first thing is aligning. அது அர்த்தம் என்ன சொன்னா, it's a seed you are allowing to germinate. ஆமா, பூமியில அந்த விதை, பூமியானது அந்த விதை எடுத்துக்கொண்டால்தான் அடுத்த விதை வரும். If the seed is not taken, nothing is going to happen. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சொன்னாரு அது செய்வாரு, நான் என் வேலையை செய்ய போயிட்டேன்னா I'm not allowing the seed. நல்லா புரிஞ்சுக்கணும். மரியாள் கேட்டால் இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேர்டு வரும்போது அந்த வேர்டை எடுத்துக்கல, ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண்டை அவனுக்கு இல்லை. ஆனா என்ன பண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் எதிர்த்து நிக்கல. அந்த தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம் அல்லது தூதன் சொல்ற வார்த்தை எப்படி நடக்கும், ஏன்னா நடக்கணும்னு வார்த்தையினாலதான் கேட்கிறா. How it will happen. அப்ப அவன் சொல்றான், ஆவியானவர் மேல் வரும் பொழுது, அவருடைய பலன்களில் நிறைந்த பொழுது உன்னில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கு சொன்ன மாத்திரத்தை சொல்றான். நான் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு aligning. The word, இங்க பேசப்பட்ட வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, பேசப்பட்ட வார்த்தை வெளியே இப்போ நான் இணையும் பொழுது என் இருதயத்திற்குள் அது வந்து விடுகிறது.
Amen. Praise the Lord. Because my heart is a place where it has to be. புரியுதா உங்களுக்கு? என்ன இப்போ I believe. Okay, what? Number 2. உள்ள வந்தது இப்ப என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். If it has to produce, then you have to engage in faith. விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிக்கணும். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது விசுவாசத்துடன் செயல்படுதல். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு. So what's a faith now? உள்ள எடுத்தாச்சு. இப்போ சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்குது. சரிங்களா? சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. I should not attempt to change the situation. சூழ்நிலைகளை மாற்ற நான் செயல்படக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வந்த வார்த்தையை உள்ள எடுத்துக்கொண்டல்ல, இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை நான் பேச வேண்டும். Praise the Lord. I have to speak the word. So for example, you need wisdom. ஞானம் வேணும். இல்ல நம்ம சொல்லுவாங்க மெமரி பவர் வேணும், படிக்கிறதுக்கு ஞாபகம் வேணும். நான் என்னமோ ட்ரை பண்றேன், எனக்கு ஒண்ணுமே வரல. சரி, ரைட், ஓகே. வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபுல போனா சொல்றேன், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ள நம்பதுல கேட்க கடவன். கேட்கிறவரை கேட்கணுமா? விசுவாசத்துல கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். இருமறக்கூடாது. சரி, என்ன பண்ற வார்த்தை இருக்குது? நாம் யோகோடு ஆண்டவரே, நான் ஞானத்துல எனக்கு குறைவு இருக்கு. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு அலைன் வித் தி வேர்ட். அது நம்ம வசனம் சொல்லுது, நான் கேட்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே ஞானம் எனக்கு உண்டாகட்டும். இப்ப என்ன பண்றாரு? ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தை நீ உண்மை உள்ளவர் ஆகினாலே உங்களுடைய ஞானம் எனக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஐ ரிசீவிங் தி வேர்ட். சரியா? நல்லா புரியுது. இப்ப பெற்றுக்கொண்டதோட நிக்க முடியாது. இட் ஹஸ் டு ப்ரொடியூஸ். ரைட்? சரி, இப்ப நான் பண்ற படிக்கிறேன். இப்ப படிக்கும்போது மேஜிக் கிடையாது. ஃபெய்த் இஸ் நாட் மேஜிக். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் படிக்கும்போது பழசு மாதிரியே இருக்கும். திரும்ப சொல்றேன், நீங்க படிக்கும்போது எப்படி இருக்கும்? பழசு மாதிரியே இருக்கும். ஒண்ணுமே உள்ள போறேன்னு சொல்றீங்க வரும். இப்போ என்கேஜிங் பை ஃபெய்த். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்கேஜிங் பை ஃபெய்த் என்னது? தரிசித்து அல்ல, படிச்ச ஏறல இல்ல. இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் அவளுக்கு இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டேன், ஆகையால் இப்பொழுது அது என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. இந்த காரியம் எல்லாம் உள்ள இருக்கிறது. It will come out. Praise God. My memory power has increased. இப்ப என்ன பண்றேன்? I'm growing it. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது வரைக்கும்? It has to give birth where I change. Till such time, I'm not going to stop engaging by faith. Praise the Lord. I break every unbelief. ஒவ்வொரு அவிசுவாசம் உடைந்து கொண்டே இருக்கணும். See, there cannot be two. இருமனம் இருக்க முடியாது. There can be one. பேசும்போது என்ன பேசுறேன்? Somebody says, "Hey, இன்னும் சரியில்லை." சொல்ல இல்ல. I receive the wisdom of God. இது இல்ல. My memory has changed. I can reproduce. Praise the Lord. அப்போ ஒரு சின்ன வருது. அதுல வருது. சும்மா சொல்ற. சின்னது ஒரு லைன் ஞாபகம் வருது. You start giving glory to God. I have changed. I have changed. Praise the Lord. That's your faith action. That goes with your faith action. One line. One word. That's called thanksgiving. Praise the Lord. This is the engaging. Everyday life. ஏன் சொன்னா, இந்த விசுவாச பரீட்சையில் ஜெயிச்சீங்கன்னா the next இது இன்னும் ஈஸியா போகும். இன்னொரு ஈஸியா போகும். Then your life becomes a life of faith. You will just speak. அவன் சொல்ற பாருங்க, அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் கடக்க பண்ணுவார். He is saying what God is going to do for him. He never waited for God to say.
தேவன் சொல்வதற்கு காத்தில்ல, கர்த்தர் என்ன செய்வார் என்பதை அவன் அறிந்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், இப்படியாக என் கர்த்தர் செய்வார். ஏன்னா என் ஆடு தொழுவம் போனாலும் சரி, மாடு இல்லாம போனாலும் சரி, என்னுடைய திராட்சை தோட்ட போனாலும் சரி, நான் சும்மா உட்கார்ந்து தரித்திரமா இருக்க மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் யாருன்னு சொன்னா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவர் இருக்கிற அழைக்கிறபடினாலே அவர் என்ன செய்வார்னா, என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் என்ன நடக்கப்படுவார். That's the life of faith. Because without faith it's impossible to think. Impossible. Praise the Lord. Hallelujah. We are going to another level. Don't just wait for God. Understand God. Amen. Amen. Hallelujah. Glory to God. Walk with God. You must know God. ஒரு காரியத்தை நிற்கும் போது உங்களுக்கு தெரியணும், இது கர்த்தருடையதா, இது கர்த்தர் இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னா, then you are not grown up. சிறு பிள்ளையா இருக்கிறது ஓகே, ஆனா வளரணும். குமாரர்கள் தான் தேவ ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதம். குமாரன் சொல்றது நான் வளர்த்தில சொல்ல, மெச்சூரிட்டியில பேசுறேன். You must know your father. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is one of the confidence I used to have. இப்பதான் கூடிய அர்த்தங்கள்லாம் இப்ப புரியுது. அன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. யாராச்சும் ஒருத்தர் பேசினாங்கன்னா அடுத்த வார்த்தை வரும், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் காரியம் இப்படிதான் இருக்கும். வசனத்தை சொல்லுங்க. ஆமா, அவங்க அனுபவத்துல இருந்திருக்கும், நல்ல ஊழியம் செய்வாங்க, என்னோட முன்னாடி ஓடினவங்க இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எச்சரிக்கை சொல்லுவாங்க, எனக்கு பீப்புள் சீக் அவுட் சொல்லும் போது நான் சொல்லுவேன், உங்க காரியம் எனக்கு தெரியாது, ஆனா என் காரியம் எனக்கு தெரியும், இப்படிதான் இருக்கும். வசனத்தை சொல்லுவோம் உடனே. Because that's my confidence. Because I don't know about you. ஏன்னா உங்க விசுவாசம் என்ன தெரியாது எனக்கு, ஆனா என்னுடைய விசுவாசம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏன் ஆண்டவர் ருசி இருக்கிறேன்ல. அப்போ if you are not confident, if you are still doubting, that means you have not known God as you have to know. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறியணும். See, what is love? அன்பு என்னது? See, it's not I'm saying I love God இல்ல. அன்பு என்ன தெரியுமா? You just trust God. That's it. பயம் வரும்போது பயப்பட மாட்டீங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ஏன்னா because trust. தீமையான அனைத்தையுமே நன்மையாய் மாற்றும். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். நான் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடினாலும் சரி, எனக்கு பட்டயமே பிடிக்க தெரியாது சரி, என் மேலதான் அபிஷேகம் சொன்னா நான் தான் ராஜா. See, that should be your confidence. இதுதான் விசுவாச வாழ்க்கை. இதுதான் சொல்றாரு, இந்த விசுவாசம் இல்லாமல் நீ அவரை பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா நான் உன்னை அபிஷேகம் பண்ணது என்ன சொன்னேன்? ராஜான்னு சொன்னேன், நீ என் பிள்ளைன்னு சொன்னேன், உனக்கு எல்லாம் சொந்தம்னு சொன்னேன், நீ என் சொந்தவாளின்னு சொன்னேன், உனக்கு என் நாமத்துல எல்லாம் உண்டுன்னு சொன்னேன், நான் சொன்னேன். இப்ப நீ என்ன பண்ண போற? கால் அடிபட்டுச்சு, கால் வலிக்குது, நொன்றும் புரிஞ்சுக்கங்க, போறீங்க. அப்படி தள்ளுமுகளால் குணமானம் சொன்ன என்ன பண்றோம்? 4 வாட்டி நொண்டுவீங்க, 5வது வாட்டி நிமிர்ந்து ஓடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? I tell you what, this is what faith is all about. அனுபவிச்சு உங்களோட பேசுறது. Praise the Lord. Telling you, this is how we have to grow. It's by faith. அற்புதமாய் ஒருவரும் இல்லாம கொடுப்பாரு, இல்ல டாக்டர் வச்சு கொடுப்பாரு, இல்ல ஒருத்தர் ஏதோ இன்னொருத்தவங்க சொல்லி கொடுப்பாரு, எப்படியோ உங்களுக்கு நடக்கும். ஆமா, ஏன் நான் அன்பு. That is what love is all about. Love is about trust. You cannot keep love separate and then live your life separate. There's only one life. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிறிஸ்து மாத்திரமே. ஆமா, praise the Lord. See, something you have to understand. நான் தாழ்ந்து இருக்கிறதுனால, நான் ஒன்றுமே இருக்கிறதுனால, காசு இல்லாததுனால, நான் மார்க் எடுக்காததுனால, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாததுனால, அல்லது எனக்கு அறிவு இல்லாததுனால ஒன்றும் மாறாது. ஆமென். ஒன்றும் மாறாது. ஆமா,
கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த கிதியோனும் மீதியானருக்கு மறைந்து ஒழிந்து அங்க வந்து என்ன பண்றான், திராட்சாலையில் இருக்கிறான். அவனை போய் பார்த்தார். அவனுக்கே தெரியாது இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியாது. அவன் இல்லையா, முடிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பான், செஞ்சிருப்பான முன்னாடியே. உங்களுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் அவரோட கூட நீங்க இசையில, அவரோட இசைந்து பாருங்க, நீங்க யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியும். நீ மீதியானியரை ஒரு மனுஷரை முறியடிக்கிறது போல முறியடிப்பார். Because you don't know, because you have not got his strength. உங்க பலன்ல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அவர் பலனை முடிங்க, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, போய் நின்று பாருங்க. அவர் அனுப்புறாரு, போய் நில்லுங்க, வாயை மட்டும் தொடங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். This is what a faith is. So the prophecy, you give birth only by engaging in faith. Otherwise you cannot see the glory of God. நீ விசுவாசம் இல்லாமல் மகிமைய நீ சொல்லிக்கலாம். விசுவாசம் அது வெறும் ஏற்று சொல்லலாம். Faith means glory. It has to produce. You have to give birth. Praise the Lord. இல்ல சொல்லாதீங்க. இல்ல சொன்னீங்கன்னா அது விசுவாசம் இல்லை. Praise the Lord. Hallelujah. See, be violent in the Lord. கர்த்தருக்குள்ள fight for it. எப்படி சொன்னா, பலவந்தப்படலாம் மாறுங்க, விட்டாதீங்க. சொல்லிடுறேன் இல்ல, இதுதான் நீங்க சொன்னீங்க. Praise the Lord. நீ விசுவாசித்தால் உன் குடும்பத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. கேட்டுட்டு அதை விட்டுட்டு நீங்க பாட்டு போய் தேடிக்கிட்டு இஷ்டத்துக்கு மாம்சத்துல செய்யாதீங்க. நீங்க விழுந்தா போவீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 2 சாமுவேல் 2:19 ஜஸ்ட் இந்த கேரக்டர் கொண்டு வரேன். ஆசிரியர் சொல்லிட்டு அவனுடைய கேரக்டர் யோவாபுடைய சகோதரன். அவன் கேரக்டர் பாருங்க. அப்னேருக்கு பின்னாடி ஓடுறான். 2:19 2 சாமுவேல் 2:19 செகண்ட் சாமுவேல் 2:9 வாசிங்க. அவன் அப்னேரை பின்தொடர்றான். நல்லா பாருங்க, அப்னேரை வந்து பின்தொடர்றான். அவன் வந்து இது இஸ்ரவேலுடைய கமாண்டர், யோவாபு வந்து தாவீதுடைய கமாண்டர். சோ இவன் வந்துட்டு போறான், ஃபைட்டிங் நடக்குது. இப்ப இவன் வந்து ஆசிரியர் போறான். இவன் எப்படி பட்டவன்னு சொன்னா கலைமானுடைய ஸ்பீடா இருக்கு. தட் மீன்ஸ் தட் ஃபெலோ லைக் a gazelle is so fast. அவன் போறான், பின்னாடி போறான். அவன் என்ன பண்றான்னா பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகிலும் இடதுபுறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். பிரைஸ் லார்ட். அந்த முடிவு விட்டுலாம் அவன் கொண்டு போடப்படுகிறான். ஹிஸ் கேரக்டர் சொல்றேன். The focus was Abner. அப்னரை மட்டும்தான் பார்க்கிறான். வலதுபுறமும் திரும்பலையா, இடதுபுறமும் திரும்பல. ஃபோக்கஸ். அவன் சொல்றான், போவ விட்டு மாட்டேன். Because I've been commanded to come follow you. உன்னை பின்தொடரும்படி எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஜீவன் இல்ல, என் வேலை முக்கியம். அதேதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் அழைக்கப்பட்டவன், எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு தெரிந்து கொள்வது இருக்குது. நான் முக்கியம் இல்லை, என் வாழ்க்கை முக்கியம் இல்லை. அழைக்கப்பட்டுடைய அழைப்பை நிறைவேற்றுவதுதான் என் வாழ்க்கை. I'm not going to turn to the left or to the right. பிரச்சனைகள், போராட்டங்கள் எத்தனை வந்தாச்சு, பேரணிகள் எது வந்தாச்சு, I'm not going to turn to the left or to the right. I am focused. I am focused. சரிங்களா? நேரங்களுக்கு குறைவதனால சில காரியங்கள் சொல்ற கர்த்தர் சீக்கிரமா சடன்லி இந்த தீவிர வேகம் சொல்லலாம். ஆண்டவர் எப்படின்னா things are going to happen fast. திரும்ப சொல்றேன், it's going to happen fast. இதுக்கு முன்னோடி அவங்க சொன்ன பாருங்க, நீங்க ஆயத்தமா இருக்கணும். Preparation இருந்ததுன்னா let it happen. Okay, the suddenlies are going to happen. Intense speed, right? கிடுகிடுன்னு எடுக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:2. The first thing is that be a sudden supernatural power come upon you. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி suddenly when you are in the presence of God, when you are in the presence of God, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது expect a suddenly they will come. இன்றைக்கு அதான் சொன்னார், suddenly God said I'll come with anointing. This anointing will be different. Praise the Lord. அது மறந்து சொல்றதுக்கு அதுக்கு பிறகு ஒரு சில காரியங்கள் எடுத்து வைத்திருந்தேன். Praise the Lord. இந்த அபிஷேகத்தை குறித்து நான் சொல்லிடுறேன், அதை எழுதிக்கிங்க.
இது வந்து ஆக்சுவலா வந்து ஹீப்ரூ வேர்ட் வந்து சலாக் அபிஷேகம் சொல்லிட்டு, இது எங்க சொன்னா யோசேப்புக்கு சொல்லப்படுது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். தாவீது சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கினார் சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து சலாக். அது அந்த ஹீப்ரூ வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வந்து என்ன சொன்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல 3 முக்கியமானது பார்க்கணும். 3 things. Number 1, to prosper. This anointing mean to prosper. செழிப்பதற்கு. எப்படி சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் சொன்னா நம்ம பலன் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செழிப்பு உண்டாகும் போது நீங்க எழும்பி உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்க நிறைவேற்றி முடியும். டு சக்சீட் இன் யுவர் லைஃப். காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க செழிக்கும்படிக்கு கர்த்தருடைய இந்த அபிஷேகம் உங்களுக்கு வரும். நம்பர் 1, ஓகே, டு ப்ராஸ்பர், நீங்க செழிப்பதற்கு. இரண்டாவது, it pushes forward. இது அபிஷேகம் இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னா push forward அப்படி சொன்னா உங்களை உந்தி தள்ளுவது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் தடைகளை என்ன பேரியர் லிமிட்டேஷன்ஸ் உடைக்கும் இந்த அபிஷேகம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? தடை இருக்கு, உங்களால முடியாது, வருஷங்கள் இருக்கலாம் அல்லது வாழ்க்கை முடியல, this anointing will do for you. திரும்ப சொல்றேன், நீங்க இந்த அபிஷேகமானது உங்களை உந்தி தள்ளும். You will break the limitation. இதான் லிமிட்னு சொல்றீங்க, உடனே என்னால முடியல சொல்றீங்க பாருங்க. இல்ல, இந்த அபிஷேகம் இறங்கும். அப்ப உங்க ஜெப வேளையில இருக்கும்போது ஆன்சர் suddenly it will come upon you. ஏத்துமா, you are ready with the anointing will come upon you. அவர்கள் போய் காத்திருந்தார்கள். மறந்துடாதீங்க, anointing is not cheap. அவர்கள் போய் காத்திருந்தார்கள். 10 நாட்கள் ஆகி போச்சு. பெந்தெகோஸ்தே நாள் வந்தது. தேவ ஆவியானவர் இறங்கினார். சடன்லி, சொல்லிலாம் வரல, சடன்லி. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காத்து இருக்கும் பொழுது எதிர்பார்க்கணும். the anointing to push forward. மூன்றாவது, to overtake, முந்துவது, to overtake. அப்படி என்ன தெரியுமா? இதுவரை இல்லாத உயர்வுகள், இதுவரை இல்லாத என்ன சொல்றது, உங்களுடைய சக்சஸ், நீங்க செய்யற காரியங்கள்லாம் it just takes you over. எல்லாரும் காட்டிலும் முந்தி தள்ளி கொண்டு போகும். That's his anointing. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? So the first one is supernatural power. Okay, இந்த வல்லமை இறங்கின பொழுது, சடுதியா இறங்கின பொழுது சீஷர் எப்படி ஆனாங்க? பயந்து ஒளிந்து வீட்டுக்குள்ள இருந்தவங்க இன்றைக்கு ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறவர்களாக, தேவனுக்கு சாட்சியாய் தைரியமாய் ஜீவனை பார்க்க குறித்து கவலைப்படாமல் நின்றாங்க. அதற்கு வாட் ஹேப்பன் டு மை லைஃப் ஒன்று போடுவாங்க. ஆமா, அவன் இயேசு என்ன பண்ணான்? மறுதலித்தான். எதுக்கு? தன் ஜீவனுக்காக. ஆனா இன்றைக்கு ஜீவனை குறித்து இல்ல, ஏன்னா இந்த அபிஷேகம் மேல இறங்கிட்டு. The anointing has come upon. Praise the Lord. Hallelujah. அடுத்தது அப்போஸ்தலர் 16:26. Acts of the Apostles 16:26. அப்போஸ்தலர் 16:26. The sudden supernatural deliverance. அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போனது. முதலாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை சடுதியில வரும். இரண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய விடுதலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை சடுதியில வரும். சடன் சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ். பிரைஸ் தி லார்ட். சடன் ஆமா, கட்டுகள் நுகங்கள் இதுவரைக்கும் வச்சுங்களை தெரிந்து தெரியாம இருக்கிற வாழ்க்கை எல்லா காரியங்களும் சத்ரு வந்து வைத்து ஒழித்து வைத்திருக்கிற காரியம், அல்லது நீங்க என்ன பண்ண முடியாது, விடுதலையோட கூட அந்த சுயாதீனத்துல எழுப்பக்கூடாதபடிக்கு தேவனுடைய காரியத்துல உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல போக கூடாதபடி இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னா சடன்லி, சடுதியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி, கர்த்தருடைய தூதனை இறக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த இடம் அசைந்து, அந்த வசனம் சொல்லுகிறது எல்லோருடைய கட்டுகளும் கலண்டது. Hallelujah. Hallelujah. That's a speed, intense speed. Praise the Lord. இவிடுதான் சடுதியில விடுதலை உண்டாகும். ஆமென். எதிர்பாருங்க. ஏன் சொன்னா உங்களுடைய ஸ்தானத்துல அந்த என்ன சொல்ற உன்னத ஸ்தானத்துக்குள்ள அங்கே போய் தேவனோடு கூட இருக்கிற காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வதற்கு வரும். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம். ஏசாயா 48:3. இதெல்லாம் ஆண்டு ஒன்னொன்றாக காண்பித்து நம்மளுக்கு போட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆமா, sudden fulfillment of promises. மூன்றாவது, நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சடுதியிலே நிறைவேறுகிற காலத்துக்குள்ளே நாம் வந்து இருக்கிறோம். ஆமென். வாசிங்க 48.
பூர்வ காலத்தில் நடந்தவைகள் பூர்வ காலத்தில் நடந்தவைகள் ஆதி முதல் அறிவித்தேன். ஆதி முதல் அறிவித்தேன். அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகளை சடுதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. அவைகள் நடந்தன. Hallelujah. Whatever the Lord spoken to you. Oh, thank you Lord. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மறந்துடாதீங்க. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், உடைய சந்ததிக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேறாம இருக்கிறார்கள் சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, சடுதியில நான் தான் சொன்னேன், நான் தான் அறிவித்தேன், நான் தான் செஞ்சேன். இப்ப என்ன சொல்றாரு, நான் அவைகளை சடுதியில என்ன பண்றேன், செய்வேன், அது நடக்கும். Hallelujah. Praise the Lord. Amma, it's going to be something very different now. Suddenly, Amma, suddenly it's going to happen for you. Every promise is. Thank you Lord. Align yourself. நான் சொல்றது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, you will start aligning. Amen. Praise the Lord. எழுதிக்கீங்க, வீட்டுல போய் திரும்பமா அலைன் பண்ணிக்கீங்களே. அலைன் பண்ணி ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, சடுதியில சடுதியில வார்த்தைக்கு எல்லாம் வசனம் கொடுக்குறேன் உங்களுக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்க சொன்னா இது வந்து ஆபத்தான காரியங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களேன். ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். ஆமா, இப்ப நீங்க அந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் 15 சொன்னல 11 பாருங்களேன். அவன் குறி சொல்லும் போது அவன் யார்? அவன் தரித்திரம் வழிபோக்கினை போலவும். என்ன வருது வாசிங்க. தரித்திரம் வழிபோக்கினை போலவும். இல்ல அங்க வந்து என்ன 12 வாசிங்க. 12 சாரி. பேலியாளின் மனுஷனாகிய என்னமா? பேலியாளின் மனுஷன் ஒரு துன்மார்க்கன் ஆவடியம் பேசித்திருக்கிறான். இவனை குறித்து எழுதி இருக்கிறீங்க பார்க்கலாம். என்ன சொன்னா இங்கிலீஷ் இருக்கும், worthless person or wicked man. இவங்க யார் சொன்னா they are not profitable for the kingdom. ராஜ்யத்திற்கு பிரயோஜனமற்றவர்கள், ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு தடை பண்ணுகிறவர்கள், wicked man, a worthless person. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேகர் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அல்லது தேவனோடு இருக்கிறோம் சொல்லி நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா they are not profitable for the kingdom. They are profitable for themselves. தங்களுக்கு லாபமா இருக்கிறாங்க. தங்களுக்கு லாபம் உள்ளவர்களை கர்த்தர், அந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் ரொம்ப அருள் பண்ண மாட்டார். Praise the Lord. ஏன்னா because you are not the family. If you are my family, நீ என் குடும்பம் என்று சொன்னால் என்ன பண்ணுவேன்? எனக்கு லாபம். அப்ப எனக்கு லாபம் என்று என்ன சொல்வேன்? You will be a blessing. You will be a blessing to others. Praise the Lord. உங்களுக்கு லாபமா இருக்கிற நாட்கள் அல்ல இது. புரிஞ்சுக்க, உங்களை ஆசீர்வதித்தது, உங்களை உயர்த்தது உங்களுக்கு லாபத்துக்கு இல்ல, மற்றொரு லாபம் அடையும்படி ராஜ்யத்தின் லாபத்துக்காய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நிலை நாம அத ஏற்காத நீங்க படிச்சுக்கலாம். நீ வீட்டுல போயிட்டு அந்த 15 பாருங்க என்ன சொல்லுது. ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சடுதி எப்படி? suddenly to come. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுது? purpose mouth. அவன் சொல்லும்போது வேர்ட் வரல, purpose mouthன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? இஷ்டத்துக்கு பேசுறது, அப்படியே வார்த்தை பெருமை பேசுறது, புரியுதா உங்களுக்கு? ஆமா, நீங்க பேச முடியாது, too much talk இருக்கும். நம்ம வந்து அவங்க முன்னாடி நம்ம என்ன குற்றவாளிகளை போல இருக்கும். ஆமா, அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு. ஆமா, சரிசியர் கூட்டம் ஒன்று இருக்கு. ஆமா, அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்க பேலியாளின் மகன். அவன் நிலை என்ன தெரியுமா ஆகும்? சடுதியில. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும். நான் பார்த்தேன் மரம் ஒன்று இவ்வளவு பெருசு, என்னால் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய மரம் இருந்துச்சு. சரியான மரம், உயரம், நல்ல உயரம் மரம். வெளியில பார்த்தப்ப ஒண்ணுமே தெரியல. But one day came, அப்படியே முறிஞ்சு விடுது. என்னன்னு பார்த்தா உள்ள ஃபுல்லா போல், எறும்பானது ஃபுல்லா. ஆனா வெளியே நின்று பார்த்தப்பாங்க மரத்தை பார்த்தப்போ தெரியவே இல்லை. இவ்வளவு பெருசு இருக்குது, என்ன பிடிக்க முடியாத அளவுக்கு. ஆமா, பார்த்து போங்க, நமக்கு எப்படி இருக்கும்? ரெஜிஸ்டிக்கா இருக்கும். ஆமா இல்லையா? பெரிய ஒரு மரத்தை வழியில இருந்தா. பட் டே கேம், ஒரு நாள் வந்தது, அதுக்கு தெரியாது, எல்லாமே நல்லா இருந்தது போல. சடுதியில, ஆமா, ஒரு அத்தி மரம் இருந்துச்சு, பச்சை பச்சையா இருந்தது, ஆனா கனி கொடுக்கல. ஒரு நாள் வந்தது, இயேசு வந்தார். The day Jesus came, the end for it. ஞாபகம், அவர்
அவர் எதிர்பார்த்து வரும் பொழுது உன் மாய்மானம் வெளியே வந்துச்சுன்னா சடுதியில நாசம் தான். உங்களுக்காக வாழ்ந்துருக்கலாம், என்ன வேணா சொல்லலாம். கர்த்தர் நாங்க வந்து அவ்வளவு நம்பி சாப்பிட சொல்லுங்க, தேவதூதம் வந்து ஆப்பம் சாப்பிட்டு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இஃப் யூ ஆர் நாட் a blessing to the kingdom, the day there will be an encounter. சடுதியில ஏறுவது அவன் என்ன நினைச்சிருந்தாங்க, எல்லாம் போட்டு பயங்கரமா பேசி கொண்டிருக்கிறான். அவனை எல்லாரும் தேவனை போல உயர்த்தி கொண்டிருந்தாங்க. ஆனா அவனுக்கு தெரியல, there was an encounter that day. தேவ தூதன் இறங்கினான், அவன் மறைத்து போனான். சவுலுக்கு தெரியல, ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பட் அவன் மறித்தான், அவன் பிள்ளைகள் மறித்தான். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாம போனது, சந்ததி இல்லாம போயிடுச்சு. A day came. Praise God. It is the fearful thing to fall in the hands of the living God. மாய்மானம் வேண்டாம். என் பலவீனன் என்பதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பலப்படுத்தவர் இருக்கிறார். Just go. Prostrate before him. விழுந்து உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா எனக்கு பலன் வேணும், அப்பா என்ன தூக்கி எடுங்க, அப்பா என்ன ஆசீர்வாதமாய் மாத்துங்க, எனக்காக வாழ்ந்து போதும் ஆண்டவரே, இனி நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி எழுதுங்க. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடித்துக் கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் சகாயமின்றி சடுதி நாசமாவான். அவனுடைய லைஃப் பாருங்க, அவன் வந்து ஒர்க்லெஸ் ஃபெலோ எல்லாம் இருக்கிறான். இங்க யாருன்னு சொன்னா a person who's being rebuked. ரெண்டு இருக்குது, rebuke and chastening. ரெண்டு காரியம் இருக்கு. a rebuke என்னன்னு சொன்னா அவனை வந்து chasteningன்றது உருவாக்குவதற்கு. chastening கர்த்தருடைய சிட்சையை அற்பமா என்னதுன்னு சொல்லுது. it is God changing a child. ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அவன் என்ன பண்றாங்க, அழிக்கிறதுக்கு கொண்டு வருதுக்கு உருவாக்கு. So chastening is different. புரியுது உங்களுக்கு? ஆனா ரெபியூக்ன்றது என்னன்னா ஒரு மனுஷன் தன் வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும். You have to change your ways. வேணும்னா கர்த்தர் பேசுவார். So first, then little more, then he will expose. அது வரைக்கும் மறைக்கப்பட்டு ஒளிந்திருக்கிற காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவார். பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் இருக்கவங்களுக்கு தெரியும். That will be a day எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா. அந்த முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னா சடுதியிலும் இதை ஏன் சொன்னா this is going to be intense speed which you are going to see. இந்த நாட்களில் இது காண போகிறோம். God is going to do. ஆகையினால ஆசீர்வாதங்களை முன்பாக வைத்திருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய கடிதங்கள் இருக்குன்னு சொன்னா உடனே கீழ்ப்படியும். ஆமென். சாக்கு போக்கு வேண்டாம். Immediately say yes Lord, it's okay. கர்த்தர் ஒரு காரியம் ஞாபகம் வச்சுங்க, பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை கடிந்து கொள்கிறவர். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு பிடிக்காதது, பார்க்க முடியாதது பாவம், பாவி அல்ல. பிரைஸ் தி லார்ட். பாவிக்காக தான், நம்ம பாவத்தில் இருந்த நமக்காக தான் ஜீவனை கொடுத்தார். His love is so much. Why he rebukes? நீ இன்னொருடைய பிள்ளையா இருந்தா அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். He loves you, therefore he rebukes you. உன்னை கடிந்து கொள்றது எதுக்கு? நீ விட்டுட்டு வரணும்ன்றதுக்காக. ஏன்? உன் மேல நேசிக்கிறதுனால. நீ அழிவுறதுக்கு இல்ல. துன்மார்க்கத்துல அழிவது தேவனுக்கு சித்தமே இல்லை. அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு, தன் பொருளாதார வழி விட்டு தேவனிடத்துல வரும்படி அவர் விரும்புகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போயிட்டு இந்த காரியங்களை கொஞ்சம் தியானித்து தேவனோட சேர்ந்து கொள்ளுங்க. சரிங்களா? என் நேரத்துல நம்ம வேகமா போகலாம். ரெண்டாவது பார்த்தோம், அவன் சொல்றான் அவங்களுக்கு அவர் என் கால்களை மாற்றார். சோ இட்ஸ் இன்டென்ஸ் ஸ்பீட். அடுத்தது உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படும். Now there is an access given. Praise the Lord. The heavenly realms like இப்போ season. நல்லா புரிஞ்சுங்க. It's not just a word. It's a season now. God is opening access. Praise the Lord. நாம தேவனிடத்துல இப்போ வந்து ஏன் நுழையும் திறன் access ஆண்டு ஏன் கொடுக்கிறார்? நல்லா புரிஞ்சுங்க. The access is given for you to allow God to raise you up.
நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவனுக்கு நீங்க இடம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நுழைவாயில திறக்கிறார். ஏன்னா இனி எப்படி சொல்றது, ஹியூமன்லி அந்த டைமுக்குலாம் இனிமே நேரம், இனிமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதுதான் நேரம். Because the coming of the Lord is near. The church has to be glorified. சபையானது மகிமைப்படணும், கர்த்தருடைய வல்லமையில காணப்படணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்ததை பார்க்கிலும் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற சபை இன்னும் மகிமையில காணப்படும். Hallelujah, praise the Lord. So God is going to do mighty works. So God is giving access. Praise the Lord. இதெல்லாம் நீங்க திரும்பவும் நீங்க பார்த்து தேவனோட கூட உட்கார்ந்து தயவு செய்து. God is giving an access. எதுக்கு கொடுக்கிறாரு? உங்களை உயர்த்தும்படிக்கு. எந்த இடத்துக்கு உயர்த்த போறாரு? நல்லா ஞாபகம். நம்ம உடனே மடையில உயர்த்தணும் உடனே அப்படி இல்ல. நீங்க எந்த ஸ்தானத்துல உட்காரணுமோ, உங்களை குறித்து அவர் ஏற்கனவே புஸ்தகத்துல எழுதி இருக்காருல்ல, ஏற்கனவே நீங்க எப்படி இருக்கணும்னு எழுதி இருந்தாருல, அந்த இடத்துல நீங்க வரும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு சொன்னா, அவர் நீங்க அனுமதிக்கும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Praise the Lord. when you access things, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. It is very simple. ஆழத்துல உள்ள போகும்பொழுது கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது நமக்கு அல்லாத எதையும் நம்ம எடுக்க முடியாது, நமக்கு உரியதான் எடுக்க முடியும். ஏன்னா ஞாபகம் வச்சுக்க, access only given for that. ஆமா, if you go to the big hotels பண்ணீங்கன்னு சொன்னா access card இருக்கும். நீங்க உங்களுக்கு அல்லாத ஃப்ளோருக்கோ உங்களுக்கு அல்லாத ரூமுக்கோ போகவே முடியாது. Praise the Lord. அவ்வளவுதான். It's the same way. உங்களை எதற்கு அவர் அழைத்தாரோ, எதற்கு தெரிந்து கொண்டாரோ, எப்படியாவது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அவைகளுக்கு உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு நுழையும் திறனை கொடுக்கிறார். God is opening for you the realms. Praise the Lord. Access is given for the higher realm. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய நிலை. So God is taking you to a new position. மாத்திராதீங்க, பலசு யோசிக்காதீங்க. இது வரைக்கும் இப்படி ஓடல, இந்த மாதிரி தயவு செய்து அதை கொஞ்சம் கலட்டி வச்சிடுங்க. புதுசு நீங்க பார்க்கல, நான் திரும்ப சொல்றேன், பார்க்கல. ஏன்னா பார்த்திருந்தா இங்க வந்துட மாட்டீங்க. அவ்வளவுதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆமென். இல்ல ஆகையினால இது புதுசு. It's going to be new. Learn it. Have a teachable spirit. எனக்கு தெரியும் வேண்டாம், சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பலசு வந்துச்சா சொல்லுங்க, இல்லப்பா இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பழைய ரசம், இது புது ரசம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இது 20, இது 21st. ஆமா, இப்ப நான் தான் எண்ட். So it be glorious. இது பார்த்துக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இது ஆதியிலே இருந்து வந்தா இது புதுசுன்னு சொல்ல முடியாது. ஆமென். இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு இது வரைக்கும் உலகம் பார்க்கல, இது வரைக்கும் யாரும் பார்க்கல, அப்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா அப்படியே ஒரு மாட்டுவார். இது வரைக்கும் என்ன லாரன்ஸ் இது வரைக்கும் யாரும் பார்க்காதத பார்க்க போறாங்க. பேசணும், உங்க பேர் சொல்லி பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் பார்க்க போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்ப அவர் வச்சிருக்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க செய்யுங்க, நான் அனுமதி கொடுங்க. I want access. I want access of high places of God. Hallelujah. Hallelujah. Simple and easy in Christ. Christopher, just push hard. That anointing is with you. Salat anointing. Push every day. Go into the presence of God. புரியுதா உங்களுக்கு? சும்மா உட்கார்ந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் இல்ல. Push hard. Every day in a day, go on thinking about Him alone. ஆமா, படிக்கிறீங்களா? பாடத்தை படிக்கும் போது அந்த பாடம் படிக்கும் போது என்ன சொல்றது? This for your glory. Anything not for your glory, remove it, oh God. Praise the Lord. Get in. வேலை செய்றீங்களா? If this for your glory, that is remove, Lord. Get in that way. இது போயிட்டே. Because this glory when it comes in, இந்த மகிமை வரும்பொழுது இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்னு சொன்னா, உங்களை உருமாற்றுறதே வித்தியாசம். அந்த பரலோகத்துக்கு தேவையானது எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு விசேஷமான ஆண்டு சொன்னாரு. But this all everything I'm just telling you so that you உங்க thirst is up to you. தேசங்களை மாற்றக்கூடிய அபிஷேகத்தை இந்த காலத்துல கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேசங்களை திரும்ப சொல்றேன், தேசங்களை பட்டணமே மாற்றணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த நாட்கள் அப்படியா இருந்தது, இவங்க ஊழியத்தை இப்படி இருந்ததுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா கடைசி நாட்கள்ல அது காட்டிலும் மகிமையான ஒரு காரியத்தை, இதுக்கு வயசு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, உங்களுடைய விசுவாசம் தான் இதை மாற்றும்.
you have to push forward. புரியுதா உங்களுக்கு? தானா வராது. இதெல்லாம் வந்து சொன்னா you have to pay a price. அவர் praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is a very powerful, I'm telling you. You can change atmospheres, you can change things. சில காரியங்களை நான் பயன்படுத்தேன். I saw the results immediately. சின்ன காரியங்கள் நான் உங்களை மறந்தான். I have to grow in this. Praise the Lord. It was a grace of God, I'm telling you. கிருபையினால தேவ கிருபையால் வெளிப்படுத்தப்பட்டு அது விசுவாசம் எடுத்து சில காரியங்கள் செய்து. ஆமென். இரண்டாவது, இது கொடுக்கப்படுறது எதுக்கு? உங்களுக்கு இல்லை. ஆமென். It's not for you, for His glory. அவருடைய மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். You move into a different level of authority. ஆமா, நீங்க இன்னும் அதிகாரத்தினுடைய இன்னொரு நிலைக்குள்ள போயிருக்கீங்க. அபிஷேகம் நான் கூட போகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட். ஓகே. So the key to receive the access. இந்த என்ன சொல்றது, உன்னதமான ஸ்தலங்களிலே நாம் நடப்பதற்கு நமக்கு வந்து கீஸ் ரெண்டு முக்கியமானது சொல்றது. வெரி ஈஸி. நம்ம ஏற்கனவே நடத்திட்டு வந்தாரு, உங்களுக்கு புரியும். இன்னும் நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா போகணும். The number one, a committed and a willing heart. அர்ப்பணிக்கப்பட்டு தேவனுக்காக எதையும் செய்வேன் என்று சொல்லுகிற இருதயம் தேவை. திருக்குள்ள இருதயம் ஆகாது, மாய்மான இருதயம் ஆகாது, பொய்யான இருதயம் ஆகாது. திரும்ப நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, committed and a willing heart. Committedனா அவ்வளவுதான். புரியுதா சொல்றது? Committed and a willing heart. I'm telling you, என்ன நடக்குது தெரியுமா? Thank you Jesus. Oh glory to God. மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம் வாசிக்கலாம். Matthew 16:24. இன்னும் 5 minutes முடிச்சு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Praise the Lord. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அவ்வளவுதான். இது மேல நோ இஃப் அண்ட் பட். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இட்ஸ் a committed. அவ்வளவுதான். Praise the Lord. There's no other. வீட்டுல நேரம் இருந்தா போய் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல சில வசனங்கள், ஒரு ஐ திங்க் ஃப்ரம் 8-9 ஒரு வசனங்கள் இருக்கும். 4 வசனம் இஸ்ரவேலர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணாங்கன்னு சொல்றத சொல்லி இவை எல்லாம் நமக்கு திஷ்டாந்தரமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது நிறைய இருக்கும். வீட்டுல போய் தயவு செய்து அது வாசிங்க. 1 கொரிந்தியர் chapter 10 திரும்ப வரும். தயவு செய்து வாசிங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் மாம்சத்தின்படி செய்தார்கள். நம்ம மாம்சத்தின்படி மாத்திரம் இல்ல, ஆவில செய்யப்படும். ஆமா, ஒரு காரியத்துல வரும், வேசி தலைவன் சொல்லி வரும். அதனால அவங்க பாத்தீங்கன்னா ஒரே நாளையில 22,000 பேர் மரித்து போனான்னு சொல்லி அந்த இடத்துல வரும். இப்ப வேசி தலைவன் சொல்லும் பொழுது மாம்சத்துல இருக்கிற காரியம் ஒண்ணு, அதோடு நிற்க கூடாது. ஆவிக்குரிய வேசி தலைமை என்னன்னு சொன்னா தேவனோடு கூடவும் இருக்கிறது, உலகத்தோடு கூடவும் இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. யூ லைக் த லார்ட், அதோட இருப்பீங்க, உலக வழக்க பழக்க வழக்கங்க வச்சுக்குவீங்க. ரெண்டும் இப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னா உலகமானது தேவனுக்கு பகை. புரியுதா? இப்போ I'm committedனா, if I'm committed to the Lordனா என்ன பண்ணணும்? I have to only follow the Lord, not me, not the world. Praise the Lord, the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன ஆயிடுது? இதையும் வச்சுக்கிறேன், இதையும் வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் தான் பேசிக். Praise the Lord. Because you are not faithful to your husband. உங்கள் மணவாளன் கிறிஸ்து மாத்திரமே. இந்த மணவாட்டியான சபை வரப்போகிற மணவாளாகிய கிறிஸ்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அவள் கரை துறை அற்றவளாக அவள் காணப்பட வேண்டும். வருகிறவருக்காக தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும். உலகத்தின் காரியமாக கொண்டு நடக்க முடியாது, இருக்க முடியாது. அவள் சுயம் இருக்க முடியாது. அவளுக்கு என்று அவள் என்ன பண்ணியாச்சு? நிச்சயிக்கப்பட்டவள்.
வந்துடாதீங்க. நிச்சயிக்கப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது, வேற மனவாளங்களோட இருக்க முடிஞ்சிச்சு. நிச்சயப்படுறதுக்கு முன்னாடி வேற, நீ நிச்சயப்பட்ட பின்பு உனக்கு ஒரே ஒரு மாத்திரம் தான், அவருக்காக நீ காத்துறது. சோ இது ஆவிக்குரிய பேசுது. நம்ம நிறைய அங்க இருக்கிறோம், 4 இருக்கும். அது மட்டும் நம்ம நீங்க வீட்டுல போய் பாருங்க, ஆவிக்குரிய காரியங்கள். சரி வேற ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா கமிட்டட், கமிட்டட் வில்லிங் ஹார்ட். சரி வேற கமிட்டட் ஹார்ட் வரும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் போல எடுத்துக்கலாம், தானியல் எடுக்கலாம், யோசேப் எடுக்கலாம், எல்லாம் கமிட்டட். தானியல் சொல்றாரு, ராஜாவின் போஜன பதார்த்தத்தினாலே நாங்க தீட்டுப்படுறதுல. நல்லா சொல்றீங்க, அடிமைதான், அடிமைதான், ஒன்னும் செய்ய முடியாது. அந்த டேஸ் ஒன்னும் நீங்க பண்ண முடியாது. ஆனா அவன் தன் உள்ளத்துல என்ன பண்ற, தெளிவா இருக்க. என்ன தெளிவுனா, வசனம் அவனுக்கு இருக்குது, அவன் கடத்தப்பட்டது, பிரமாணங்கள் இருந்தது. அந்த பிரமாணம் என்ன சொல்லுது, அவனுக்கு தீட்டான ஒன்றே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடிமைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல, வாயை மூடிக்கல. He never took as an excuse. What can I do? What can I do? Like he made in his heart and he went. தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறான், ராஜாவின் போஜன பதார்த்தத்தினால. ஏன்னா அது படைக்கப்பட்டது, அதான் ராஜா அருவருப்பு. அவன் யாரு, அவன் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன் இல்ல. ஆகையினால என்ன பண்ண மாட்டேன், நான் தீட்டுப்படக்கூடாது. போய் கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த இவன் கண்களில தயவு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, I really liked him. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அவன் சொல்றான், நீ 10 நாள் எங்களுக்கு வெறும் காய்கறி கூட, அவங்களுக்கு எல்லாம் கூட, 10 நாளுக்கு பின்பு என்ன பாரு. If you're not better than that, தேவன் மேல் இருக்கிற அன்பு என்ன பார்த்து நான் அப்படி ஃபீல் பண்ணேன். When you have love for God, you will have the zeal for the Lord. When you have the zeal for the Lord, you can challenge the enemy. I'm telling you, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், இது என்னால முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. When you love God, it's not about you, it's about Him. You speak the word. நடக்குமா நடக்கல, you stand. எங்கள் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த பொருளை வணங்குவதில்லை. That's a committed heart, a willing heart, ready to sacrifice itself. Willing. எது எனக்கு இல்லை, I will stand for Him. எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, இந்த உலகமே இழந்து போனாலும் சரி, எல்லாரும் இழந்து போனாலும் சரி, ஒருவரோட கூட வராது சரி. Oh, thank you, Lord. Shut up. Winning this. Pretty much I was just அப்படியே பல தியானத்துக்கு கொண்டு இருக்கும்போது நிறைய சொல்ல நேரம். I just give you the points. Jesus. எல்லாம் விட்டுட்டாங்க. Nobody was there when he was on the cross. Everybody left. A willing heart. என் சித்தம் அல்ல தவிர சித்தம். Everybody left. Everybody. பேதுரு மகிழ்கிறார். மார்புல சாய்ந்த யோவான் தெரியல. உங்களுக்காக இருக்கவன் இல்லை. Nobody was there. He had to go through. Even 1 hour, they were not there to pray for him. Praise the Lord. A willing heart. It's not about others. It's my Savior. என் ரட்சகர் எனக்காக ஜீவனை கொடுத்த என் ரட்சகருக்காக என் ஜீவன். It's a willing heart. That's a key to access heaven. And அதான் love. That's love. சின்ன சின்ன காரியங்களுக்கு யோசிக்கணும். ஐயோ இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம இது அவமானம் வந்துருமா, அப்படி என்ன சொல்லிடுவாங்களா, இப்படி சொல்லிடுவாங்களா. இது எதுவுமே இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மை ஐடென்டிட்டி. இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் தி லவ் ஆஃப் காட். தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பையோ, என்னை அழைத்த அழைப்பையோ, என்னை எப்படியே உருவாக்குறதோ அதை மாற்ற போறதே இதெல்லாம். One thing can change is my heart. If my heart is not committed and willing, I lose. Praise the Lord. கோர சொல்லி இன்னைக்கு அன்பை விளந்துட்டோம். தேவ அன்பு Paul, ஹலோ, நான் அவருக்காய் பாடுபட மாற்றம் இல்லை, அவருக்காய் நான் மறிக்கவும் ஆயத்தமாக.
எனக்கு லாபமான எல்லாவற்றையும் குப்பை நஷ்டமாய் இருக்கிறது. ஆமா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு லாபம் willing heart to go to anyway, ready to risk for the Lord. Praise the Lord. See, how can I trust you if I don't know you're committed? நீங்க கர்த்தருக்கு அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னா, நீங்க அர்ப்பணிக்கலன்னு சொன்னா எப்படி நான் நம்புவேன்? Because you will leave and run. Oh, shut up. But when the anointing came, அதே சீஷர்கள் அபிஷேகம் வந்த பொழுது தங்கள் ஜீவனை பாராமல் கர்த்தரை அவர்கள் வாழ்க்கையில் இயேசு 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 praise the Lord. They never lost anything. ஒன்றை இழக்க மாட்டீங்க. ஏன்னா இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் 100 பெற்றுக் கொள்வீங்க. Praise the Lord. The first one is committed and a willing heart. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக. இரண்டாவது, stepping into a divine purpose. இந்த திவ்ய நோக்கத்துக்குள்ள, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புக்குள்ள, அந்த நோக்கத்துல நீங்கள் காலடி வைத்து நடக்கணும். Number 2. Then only you have the access. Praise the Lord. ஏன்னா எப்ப எனக்கு வேணும் தெரியுமா? நான் நடக்கும் போதுதான். ஆமா, if I don't step up, I'm waiting for time. இன்னும் கொஞ்ச நாள், I'm not ready, then you're not going to have the access to higher places. Praise the Lord. When you walk, நடக்கும் போதுதான் வந்து கொண்டே இருக்கும். ஆமா, காத்திருந்தார்கள், ஆவியில் இறங்கினார்கள், அதுக்கு நடந்தது. போறாங்க, சர்ச்சுக்கு டெம்பிளுக்கு போறாங்க, அற்புதம் நடக்குது. எங்க 3000 பேர் சேர்க்கணும். அற்புதம் 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 நடந்து கொண்டே இருக்கு. கைகள் மேல அற்புதம் அடையாளம் நடந்து கொண்டே. ஏன்? Because they are walking, they have stepped into their glory, into their purpose. Step. வாஞ்ச உண்டாகட்டும், ஒவ்வொரு நாளும் வாஞ்ச உண்டாகட்டும், எல்லாம் தூக்கி போடு. ஆமா, ஒன்றனை இழந்து போவதா திருமணம் சொல்ற, ஒன்றனை இழந்து போவதில்லை. Thank you, Lord. அப்படி சித்தத்தின்படி எழுந்து கொண்டே இருக்கேன். Amen. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. Hallelujah. Amen. Before I finish, I leave these points with you. I'm putting it together. See, your destiny. It's very important to understand. Esther, ராஜாத்தியாக அந்த அரண்மனையில இருக்கிறது அவன் டெஸ்டினி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நேரத்தில் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவரை ஏற்படுத்தி வைத்தார். Your studies, your position, your occupation, your ministry, இதெல்லாம் கிடையாது. Your purpose is different. அதனால எப்பவுமே எதற்கென அழைத்தீராங்க, எதற்கென்று தெரிந்து கொண்டீர். அவரால் சொல்றாங்க, அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ, எத்தனை ஊழியம் செய்தவாங்க. People just sit and say, இவ்வளவு ஜட்ஜ் பண்ண, இவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டார்கள், இவ்வளவு கொடுக்கலாமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? No, that's not my destiny. You know what is my destiny? எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொண்டதான் my destiny. நான் சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் விசுவாசத்தை யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Daniel's destiny, being a higher official, top level. No. இஸ்ரவேல் ஜனத்திற்காக அந்த வரப்போகிற காரியங்களை அறிவித்து அந்த ஜனத்துக்காக விண்ணப்பித்து 70 weeks for that, for pray for that they should be saved. அதுக்கு வரப்போகுது கடைசி நாட்கள். அதுக்கு ஒரு மனுஷனை ஏற்படுத்தி கர்த்தர், he would have lived happily there. And all the kings liked him, but he was not. அங்க எழுதப்பட்டுச்சு, 30 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, வேற தெய்வத்தை வணங்கக்கூடாது. அந்த எழுதப்பட்டது அதில பொழுது அவன் வழக்கம் போல. Because my destiny, என்னுடைய அழைப்பு, நான் ஓடும் பொழுது ஒருவனாகிலும் என்னை தடை பண்ண முடியாது. Nobody can stop, nobody can kill you, no enemy can do anything when you are running in your destiny. உன்னை அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்றாகிலும் உங்களை தடை பண்ண முடியாது. Know your purpose, ask God. All the other things are just added.
to fulfill your purpose. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. பீட்டர் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். Peter for what? For the Jews. He's an apostle for Jews. உங்களுக்கு இயேசுவோட கூட இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுங்களா? The apostle for Jews. அவர்கள் what was Paul? For the Gentiles. Praise the Lord. These are all their destinies. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் புதிய எடுத்துக்கொண்டு கடைசியான வசனத்தில் சொல்லி முடிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 24-26 வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21-24-26 ரொம்ப முக்கியமானது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எருசலேமுக்கு கொண்டு வருவாங்க. ஆமெனா. அங்கே காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். என்ன தெரியுமா? All the glory only for Him. You must bring it to Him. Everything you do, gather and bring it to Him. எல்லா மகிமை கொண்டு வருவாங்க. Everything. Whatever. For example, you're good in the என்ன சொல்றது? வேதத்தை நல்லா வாசிக்கிறீங்களா? அந்த மகிமை அவருக்கு கொடுங்க. Place it on Him. அவர் பாதத்துல. If you are a good worshipper, place it on Him. Everything. கொண்டு வந்தார்கள். ஏன்னா He alone is worthy to be glorified and praised. Hallelujah. They learn பண்ணி everything. Praise the Lord. எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. எது கிடைச்சாலும் கொண்டு போயிருங்க. Somebody once said, இந்த மாதிரி fail ஆயிட்டாங்க. அது ஆண்டவருக்கு அல்ல. I said, give the glory to Him. ஏன்னா அந்த மாதிரி தான் அவசரம் கொடுத்தாரு. ஆமென். உனக்கு வேணா fail pastor. But for Him, He always sees your heart. He'll always see your heart. What are you acknowledging? கர்த்தர் கொடுத்தது. ஆமா, கர்த்தர் கொடுத்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். அதனால it's a very big, beautiful season started. ஒரு அருமையான ஒரு காலம் திறக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு காலத்தை உள்ள நுழைந்து வேகமாய் ஆவியானோட எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கும். வேகமாய் நடக்கும். அது மாத்திரமல்ல, அந்த உள்ள நுழைக்க access God has given you. So every day get into a supernatural life. Natural விட்டுட்டு supernatural குள்ள போங்க. அந்த Holy Spirit take step by step. You will see a different. இந்த நாட்கள் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மகிமைக்குள்ள கொண்டு போயிருக்காரு. ஸ்பீடா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஏன்னா everything God wants to do it suddenly, faster. ஆமா. Your commitment, your willingness of your heart, and to step into the access, into the God's purpose will change everything. Amen. Hallelujah. ஆஸ்வதிக்கிற கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உயர்ந்த ஸ்தலங்களிலே God is given. Amen. அம்மையான இருக்கலாம். ஓ ரபா ஷதரபா திக்கரபா